நாம் தொடர்ச்சியாக 10 கட்டளைகளை குறித்து படித்து கொண்டு வருகிறோம். அந்த 10 கட்டளைகளுடைய முக்கியத்துவத்தை நாம பார்த்து வருகிறோம். 10 கட்டளை எவ்வளவு அவசியமாக இருக்கிறது, அது ஏன் தேவை என்கிறதையெல்லாம் கடந்த நாள்ல அறிமுகமாக முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்த்து வந்தோம். எந்த அளவுக்கு இன்றைக்கு 10 கட்டளைகள் தேசத்திலே அவமதிக்கப்பட்டு இருக்கிறது, சபைகளால் அவமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அதே போல வரலாற்றிலே எப்படியாக ஆதி அப்போஸ்தலர்களானாலும் சரி, 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்களானாலும், 16ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகளாக இருக்கட்டும், 17ஆம் நூற்றாண்டு தூய்மைவாதிகளாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்த 18, 19 ஆகிய அந்த காலங்கள்ல வாழ்ந்த மனிதர்களாகட்டும், அவர்கள் எல்லாம் இந்த 10 கட்டளைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொல்லி கடந்த நாள்ல பார்த்தோம். அது இல்லாம 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஜான் டார்பியின் மூலமாக சில தவறான போதனைகள் வருகிற பொழுது அது இந்த 10 கட்டளைகளுடைய முக்கியத்துவத்தை நிராகரிப்பதாக மாறி போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி மாறி போனாலும் தொடர்ந்து சீர்திருத்தவாதிகள், தேவனுடைய பிள்ளைகள் அந்த கட்டளையுடைய முக்கியத்துவத்தை தொடர்ந்து வரலாற்றில போதித்து வந்தார்கள் என்று சொல்லி எல்லாம் நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்துல நம் தேசத்துக்குள்ள எப்படியாக அது ஊடுருவி வந்தது என்று சொல்லி எல்லாம் நாம பார்த்தோம். அப்ப முக்கியமான மனிதர்களாக நாம் சீகன் பால்கையும் வில்லியம் கேரியும் பார்த்தோம். இவர்கள் மூலமாக இந்த சீர்திருத்த சத்தியங்கள் இந்தியாவுக்குள்ள வந்திருந்த போதும் அது அதிக நாட்கள் தாக்கு பிடிக்கவில்லை. அதுக்கப்புறம் வந்த அநேக மிஷினரிகள், வேறு டினாமினேஷனல் மிஷினரிகள் வந்து சுவிசேஷங்களை அறிவிக்கிற பொழுது இந்த 10 கட்டளையுடைய தன்மைகளை எல்லாம் அவங்க நிராகரிக்கும்படியாக செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த 10 கட்டளைகள் எவ்வளவு முக்கியமானது, அது இன்றைக்கு எவ்வளவு தேவையாக இருக்கிறது, அது தேவனால் நேரடியாக எழுதி கொடுக்கப்பட்டது என்று சொல்லியெல்லாம் நாம் பார்த்து கடந்த நாட்கள்ல முன்னுரையாக 4 வாரங்களாக பார்த்து வந்தோம். இந்த வாரங்கள்ல கூட கட்டளையை நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வரலாற்றில இருந்து நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு நாம் இந்த 10 கட்டளைகளை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஒரு 5 முக்கியமான திறவுகோள்களை நாம் பார்த்து விட்டு அதுக்கப்புறம் நாம் இந்த 10 கட்டளைகளை படிப்போமானால் இன்னும் கொஞ்சம் நமக்கு லகுவாக புரியும். ஆக நாம 10 கட்டளைகளின் ஆழமான அர்த்தங்களை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு 5 முக்கியமான திறவுகோள்களை பார்க்க இருக்கிறோம். 5 திறவுகோள்களை நாம் பார்த்து இன்றைக்கு இல்ல அடுத்த வாரத்துல 2 வாரத்துக்குள்ள நாம் அதை பார்த்து அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ச்சியாக 10 கட்டளைகளை நாம் தியானிக்க ஆரம்பித்து விடுவோம். இந்த திறவுகோள்கள் நமக்கு அவசியமா இருக்கிறபடினால அதை நாம் பார்ப்பது ரொம்ப முக்கியம். அப்ப 10 கட்டளைகளின் ஆழமான அர்த்தங்களை விளங்கிக் கொள்வதற்கு 5 முக்கியமான திறவுகோள்களை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம அதை பார்க்கறது அவசியம். சரி, இந்த 5ஐயும் முதல்ல நான் சுருக்கமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றொன்றா நம்ம விளக்கமாக பார்க்கலாம். முதலாவது நாம பார்க்கிற திறவுகோள் 10 கட்டளைகள் கடவுளின் குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த 10 கட்டளைகள் இன்றைக்கும் முழு அதிகாரம் உள்ளதாக இருக்கின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது, 10 கட்டளைகள் விசுவாசிகளுக்கென்று கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4, 10 கட்டளைகளின் ஒவ்வொரு கட்டளையும் குழுவான பாவத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. குழுவானு சொல்லும் போது ஃபேமிலி இன் சென்ஸ் சொல்லுவாங்க. அது ஒரு ஒன்னல்ல, நிறைய காரியத்தை குறிக்கிறதாக இருக்கு. ஒவ்வொரு கட்டளைகளுக்குள்ளும் அநேக காரியத்தை, பாவத்தை குறிப்பதாக அங்க உள்ள சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து 5வதாக, இந்த கட்டளைகள் எதிர்மறையாக விளக்கப்பட்டவைகள் போல காணப்பட்டாலும் அவைகள் நேர்மையான விதத்தில் கற்றுக்கொள்கிற தன்மை கொண்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த 5 திறவுகோள்களையும் நாம் முதலாவதாக பார்த்துட்டு அடுத்து வருகிற நாட்கள்ல நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்டளைகளையாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 10 கட்டளைகளுக்கு முன்னுரை கொடுக்க வேண்டும் என்று சொன்னா பலதை கொடுத்து கொண்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருந்த போதும் இந்த 5 திறவுகோள்களை நாம் பயன்படுத்தி விட்டு அதுக்கு பின்பதாக நாம் 10 கட்டளைகளுடைய காரியத்தை ஒன்றாக வருகிற நாட்கள்ல தியானிக்கும். நான் மறுபடியுமாக அந்த 5 காரியங்களை சொல்லுகிறேன். 1, 10 கட்டளைகள் கடவுளின் குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறது. 2, 10 கட்டளைகள் இன்றைக்கும் முழு அதிகாரம் உள்ளதாக இருக்கின்றது. அதாவது
இஸ்ரவேல் மக்களுக்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட சடங்காச்சார கட்டளைகள் மற்றும் நாட்டு ரீதியான சட்டங்களுக்கு மேலாக இந்த 10 கட்டளைகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது கட்டளை பார்க்கிறோமே, இந்த கட்டளைகள் 10 கட்டளைகள் இன்றைக்கு முழு அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லும் போது, இஸ்ரவேல் மக்களுக்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட சடங்காச்சார கட்டளைகள் மற்றும் நாட்டு சட்டங்கள் அதுகளுக்கு மேலாக இந்த கட்டளை இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க, அதுக்கு மேலாக உயர்ந்ததாக இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிற பொழுது அது சடங்காச்சார சட்டங்கள், நாட்டு சட்டம், ஒழுக்க சட்டம் என்று சொல்லி 3 விதங்களாக அதை பிரிக்க முடியும். நாட்டு சட்டம், சடங்காச்சார சட்டங்களை இஸ்ரவேலர்களுக்கே மாத்திரமே உரியதாக இருக்கிறது. ஆனா ஒழுக்க சட்டம் எல்லாருக்கும், உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது உரியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, அதெல்லாம் தொடர்ந்து அப்படியே படிக்கும்போது படிக்கலாம். அப்போ 1, 10 கட்டளைகள் கடவுளின் குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறது. 2, 10 கட்டளைகள் இன்றைக்கு முழு அதிகாரம் உள்ளதாக இருக்கின்றது. 3, இந்த கட்டளைகள் விசுவாசிகளுக்கு என்று கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 10 கட்டளைகள் விசுவாசிகளுக்கு என்று கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது இது இந்த 10 கட்டளை முழு சமுதாயத்தையும் வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய அம்சங்களை சரியாக விளங்கி கொள்ளும் பொழுது அவைகள் கிறிஸ்துவ மக்களுக்கு உரியதாகவும், மேலும் ஆராதனை முறைக்கும் சபையின் அமைப்பிற்கும் இன்றியமையாததாகவும் காணப்படுகிறது என்று சொல்லி அந்த 3வது இதுல பார்க்கிறோம். அதெல்லாம் தொடர்ச்சியா நம்ம படிக்கும்போது இன்னும் விளக்கமா பார்ப்போம். இப்ப சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அடுத்து 4வது பார்க்கும்போது 10 கட்டளைகளில் ஒவ்வொரு கட்டளையும் குழுவான பாவத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஒரு குழு, ஃபேமிலி இன் சென்ஸ் சொல்லுவாங்க, குழுவான பாவத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. 5வது நாம பார்க்கிறது, இந்த 10 கட்டளைகள் எதிர்மறையாக விளக்கப்பட்டவைகள் போல காணப்பட்டாலும் அவைகள் நேர்மையான விதத்தில் கற்றுக்கொள்ளுகிற தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி 4ஆம் 5ஆம் அந்த திறவுகோல் முக்கியமாக பரிசுத்த வாழ்வுக்கு அதிமுக்கியமான அம்சங்களை கொண்டதாக இருக்கிறது. நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு இந்த 4வது திறவுகோலும் 5வது திறவுகோலும், அதாவது 4வது நம்ம பார்த்தோமே 10 கட்டளைகளில் ஒவ்வொரு கட்டளையும் குழுவான பாவத்தை குறிக்கிறதாக இருக்கிறது என்றும், 5வது பார்க்கிறோமே 10 கட்டளைகள் எதிர்மறையாக விளக்கப்பட்டவைகளை போல காணப்பட்டாலும் அவைகள் நேர்மையான விதத்தில் கற்றுக்கொள்ளுகிற தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. இந்த கடைசி 2 திறவுகோள்களும் முக்கியமாக பரிசுத்த வாழ்வுக்கு அதிமுக்கியமான அம்சங்களை கொண்டதாக இருக்கிறது. இந்த கட்டளைகளில் முக்கியமாக பரிசுத்தமாகுதலுக்குரிய அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அந்த 10 கட்டளைகள்ல நாம் பரிசுத்தமாகுதலுக்குரிய அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். 10 கட்டளைகள் தான் நாம் பரிசுத்தமாகுதல்ல தொடர்ந்து போவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. அதை நீங்க அப்படி நேரா பார்க்கிற பொழுது, அதான் சொன்ன 5வது திறவுகோலை நீங்க பார்க்கும்போது அது அப்படியே கொலை செய்யாதிருப்பாய, விபச்சாரம் செய்யாதிருப்போம், ஒன்று நினைச்சிடக்கூடாது. அதுக்குள் பல காரியங்களை நாம் வருகிற நாட்கள்ல கற்றுக்கொள்ள போகிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், A.W. பிங்க்ன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுகிற பொழுது புதிய ஏற்பாடு 10 கட்டளைக்கான வியாக்கியானமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதை கடந்த வாரங்கள்ல நாம் பார்த்ததை நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா பாருங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த கட்டளைகள் நம்மை பரிசுத்தமாகுதலுக்குரிய அநேக காரியங்களில் நம்ம என்ன பண்றதுன்னா நடத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் இவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையோடு காணப்படும் போது அவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா? ஏனோ தானோன்ட்டு ஒரு காரியத்தை நீங்க சிந்திச்சுக்கிட்டு 10 கட்டளை ஒரு அட்டையில எழுதி வியாபாரம் பண்றோம், அப்படி சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அப்படி பார்க்கிறபடினாலே ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கலாம். வருகிற நாட்கள்ல முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையோடு நீங்க காணப்படுவீங்கன்னா அவைகளை தெளிவாக அறிந்து கொள்ள தேவ ஆவியானவர் உதவி செய்வார். சரிங்களா? அது அவ்வளவு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. இப்படியாக நாம் இந்த 5 திறவுகோள்களையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதுக்கு முன்பாக சில காரியங்களை கூட சொல்றேன். புதிய ஏற்பாட்டில் நாம் இந்த கட்டளைகளை பின்பற்றுவது அன்பினால் ஏவப்பட்டு செயல்படுகிற ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கட்டளை குறித்து புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, அது அன்பினால் ஏவப்பட்டு செய்யப்படுகிற காரியம் என்று சொல்லுகிறது. அந்த வசனங்களை வாசிக்கலாம்.
எடுத்துக்கங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைகொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றதை நீங்க பாக்குறீங்க. என்னன்னா, புதிய ஏற்பாடு நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி கேட்டால், இங்கே இந்த 10 கட்டளைகளை பின்பற்றுவது அன்பினால் ஏவப்பட்டு செய்யப்படுகிற ஒரு காரியம் என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அதைத்தான் அங்க சொல்றார். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைகொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்றார். நீ எங்கிட்ட அன்பா இருக்கிறேன்றத எப்படி நீ காட்டுவ? இந்த கட்டளைகளை கைகொள்ளுகிற பொழுது நீ காட்டுகிறாய் என்று சொல்லி அங்க அன்பினால் ஏவப்பட்டு செய்யப்படுகிற காரியம் என்று அங்க சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை மேலும் உறுதி செய்வதாக யோவான் இன்னொரு பகுதியிலையும் அதை குறித்து சொல்றாரு. பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் வாசிக்கலாம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரிகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கும். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரிகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். அப்போ அங்க நாம் பார்க்கிறது, அந்த 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் காரியங்களை நடப்பிக்கிற பொழுது, இதனால் நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்படியாக நம்ம 10 கட்டளைகளை பின்பற்றுகிறதின் மூலமாக நாம் அன்பினால் ஏவப்பட்டு அந்த காரியத்தை செய்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய இருதயத்தை நாம் கர்த்தருக்கு நேராக நடக்கிறோம், சத்தியத்தில் நடக்கிறோம் என்பதையெல்லாம் உறுதிப்படுத்தி கொள்ள முடிகிறதாக இதுல இருந்து நாம் பார்க்கிறோம். அப்போ இங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த 10 கட்டளைகளை பின்பற்றுவதனால் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் என்று சொல்ல முடியாது, சரிங்களா? ஆனால் ஒரு ஆத்மா கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமே ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லுகிற காரியங்கள் இதுல இருக்குது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், சரிங்களா? அதை ஏற்கனவே உங்களுக்கு உலகப்படுத்தினேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக மனிதன் பாவியாக இருக்கிறான், ஆதாமின் மூலமாக பாவியாக இருக்கிறான், முழுவதும் சீரழிக்கப்பட்டவனாக இருக்கிறான், அவன் தேவனை தேட முடியாதவனாக இருக்கிறான், கைவிடப்பட்டவனாக இருக்கிறான். அப்படி இருக்கிற மனிதனால் தேவனுக்கேற்ற நீதிகளை ஒருபோதும் செய்ய முடியாதவனாக காணப்படுகிறான். ஆகவே இந்த இந்த 10 கட்டளை அவன் பாவி என்று அவனுக்கு காட்டி கொடுக்கிறதாக, அவனுடைய நிர்பந்தமான நிலையை காட்டி கொடுக்கிறதாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அது காட்டி கொடுத்து அவனுக்கான தேவைகளை அவன் எதிர்பார்க்கும்படியாக இந்த 10 கட்டளைகள் செய்கிறது. அவன் எவ்வளவு பெரிய தேவை உடையவனாக இருக்கிறான், அவன் எப்படியாக கைவிடப்பட்டு இருக்கிறான் என்கிறதை உணர்ந்து இந்த 10 கட்டளைகள் அவனை ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறதை அவனுக்கு காண்பிச்சு கொடுத்து கிறிஸ்துவுக்கு நேராக அவனை திருப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ 2வது ஒரு காரியம் நாம் சொல்லி இருந்தேன். அப்படி ஆண்டவர் அவனை ரட்சிக்கிற பொழுது அதுக்கு பின்பதாக அவனுடைய சுய சித்தம் அது புதுப்பிக்கப்படுகிறது. அவன் இப்பொழுது கர்த்தரை தேடக்கூடிய நிலையில் இருக்கிறான். அப்பொழுது அவன் இந்த 10 கட்டளைகளை தொடர்ந்து விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தவானின் விடாமுயற்சியோடு அவன் நடக்கிறான் என்று சொல்லி நாம் பார்த்தோம், சரிங்களா? அப்ப கட்டளைகளை பின்பற்றுகிறதினால் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஆத்துமா கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமே ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லுகிற காரியங்கள் இந்த 10 கட்டளைகள்ல இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், சரிங்களா? இதுதான் நமக்கு பார்க்கிற இந்த காரியம். இனி தொடர்ந்து அந்த 5 திறவுகோள்களையும் நாம் ஒன்றொன்றாக தியானிக்கலாம். அதுல முதல்ல நம்ம பார்த்த திறவுகோள் 10 கட்டளைகள் கடவுளின் குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த 10 கட்டளைகளும் கடவுளின் நித்தியமான பரிசுத்த குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்போ இவைகள் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் இதை குறைத்து மதிப்பிட்டு விட
கூடாது. அது போன்ற காரியங்கள் இன்றைக்கு நிறையாக தேசங்களிலே பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம கற்றுக்கிற பொழுது அறிஞ்சுப்போம். அப்போ விழுந்து போன உலகத்துல தற்காலிகமாக பின்பற்ற வேண்டிய கட்டளைகளாக அவைகள் இருக்கிறதாக நாம் பார்க்க கூடாது. சரிங்களா? ஏதோ விழுந்து போன அந்த உலகத்துல கொஞ்ச காலத்துக்கு மாத்திரம் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளையாக அதை நாம் பார்த்து முடிவு பண்ணி விடக்கூடாது. அப்படி முடிவு பண்ணுகிறதைத்தான் நம்ம பார்க்கிற பொழுது டிஸ்பென்சேஷனலிச போதனை, அதே போல நியூ கவர்னன்ட் தியாலஜி, புதிய உடன்படிக்கையின் இறையல் என்று சொல்லி பார்க்கிற போதனைகள், இன்னும் நிறைய காரியங்களை பார்க்கிறோம். என்றும் சில சபைகள், பேப்டிஸ்ட் சபைகள்ல கூட பல காரியங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது எப்படி என்று சொன்னால், ஒரு கட்டளை எங்களுக்கு வேண்டியதில்லை, இந்த கட்டளை எல்லாம் வேண்டாம், இந்த கட்டளை நாங்கள் வைத்துக் கொள்ளுகிறோங்கிற போல காரியங்கள் எல்லாம், அதாவது ஓய்வு நாள் எங்களுக்கு தேவையில்லை, மிச்சதெல்லாம் நாங்கள் கடைபிடிப்போம், அப்படி போன்ற சில காரியங்களை எல்லாம் அது செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இந்த 10 கட்டளைகளும் கடவுளினுடைய குணாதிசயத்தை, அதாவது கடவுளின் நித்தியமான பரிசுத்த குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப இது விழுந்து போன உலகத்துல தற்காலிகமாக பின்பற்ற வேண்டிய கட்டளைகளாக அவைகளை நாம் ஒருபோதும் பார்க்க கூடாது. ஏதோ இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது நமக்கு கிடையாது என்று சொல்லி நாம் எண்ணிவிடக்கூடாது. இந்த 10 கட்டளைகள் தேவனின் பரிபூர்ண குணாதிசயங்களை காட்டுகிறதாகவும் அவருடைய பரிசுத்த அளவுகளை வெளிப்படுத்துகிறதாகவும் இவைகளை கொண்டே உலகமானது நியாயம் தீர்க்கப்படும் என்றும் மீட்கப்பட்ட ஜனங்கள் அவைகளை என்றென்றைக்கும் கடைபிடிக்க வேண்டும் என்றே இந்த 10 கட்டளைகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இப்போ உலகமானது இந்த கட்டளைகளின்படியே நியாயம் தீர்க்கப்பட போகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? சிலர் தவறான புரிதல் உடையவர்களாக இருக்கிறாங்க இந்த 10 கட்டளைகளை குறித்து. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 கட்டளைகள் தேவனின் முக்கியமான குணாதிசயங்களை சார்ந்ததாக இல்லை என்று போதிக்கிறார்கள். சரிங்களா? அது எல்லாவற்றையும் நமக்கு காட்டவில்லை, அது கொஞ்சம்தான் காட்டுது அப்படின்னு சொல்லி அவர்கள் போதிக்கிறாங்க. வேதத்தின்படி பார்த்தா சரியாக இல்லை. ஏன்னா 10 கட்டளைகளை குறித்து நீங்க ஆழமாக படிக்கிற பொழுது அது ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி அறிந்து கொள்கிறோம். அப்போ சிலர் இந்த 10 கட்டளைகள் தேவனின் முக்கியமான குணாதிசயங்களை சார்ந்ததாக இல்லை என்று சொல்லி போதிக்கிறார்கள். அது வேதத்தின்படியாக நாம் பார்க்கும்போது சரியாக இருக்காது. இந்த விதமான வேத வியாக்கியானங்கள் அது எண்ணத்துல போய் முடியுதுன்னா, வழக்கமாக, அதாவது வரலாற்றிலே தேவ மனிதர்கள் எல்லாம் விளக்கப்படுத்தி வந்து கொண்டிருந்த அந்த வழிமுறைகளுக்கு புறம்பானதாக இந்த போதனைகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அதாவது 10 கட்டளைகள் தேவனின் முக்கியமான குணாதிசயங்களை சார்ந்ததாக இல்லை என்று சொல்லி போதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட வேத வியாக்கியானங்கள் வரலாற்றிலே தேவ மனிதர்களால் விளக்கப்படுத்தி வந்த வழிமுறைகளுக்கு புறம்பானதாக இருக்கிறது என்று சொல்லி நாம அறிந்து கொள்ளலாம். இந்த 10 கட்டளைகள் கடவுளின் குணாதிசய தன்மையை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது அவைகளின் மூலமாக நம் நிலையும் அறிந்து கொள்ள முடியும். அவர் யார் என்கிறதை பார்க்கிற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அதன் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம். உதாரணமாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். 6வது கட்டளை பார்த்தீங்கன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக. அதாவது கொலை செய்வது பாவம் என்று கண்டிக்கிறது. சரிங்களா? இந்த கட்டளையின் மூலமாக கடவுள் எப்பொழுதும் பாதுகாக்கிறவராகவும் தம்முடைய மக்களை அவர் எப்பொழுதும் பராமரிக்கிறவராகவும் இருக்கிறார் என்கிற தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த 6ஆம் கட்டளை நீங்க சுருக்கமா பார்த்தீங்கன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்வது பாவம் என்று அந்த கட்டளை கண்டிக்கிற பொழுது அது கடவுள் எப்பொழுதும் பாதுகாக்கிறவராகவும் தம்முடைய மக்களை அவர் எப்பொழுதும் பராமரிக்கிறவராகவும் இருக்கிறார் என்கிற தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஏன்னா கொலை இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குமானால், சரி உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேனே, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுகிற எத்தனையோ நாத்திகவாதிகளை நாம் பார்க்கிறோம். அதே போல விஞ்ஞானிகளும் அணுவிலிருந்து உலகம் தோன்றினது, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லி எல்லாம் போதிக்கிற பொழுது அதனுடைய முடிவுல பலர் சொல்லுகிறது கடவுள் என்று ஒன்று இல்லை
அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல இருக்கிற ஆபத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கடவுள் இல்லை என்று சொல்லுகிற பொழுது பாவம் என்றே ஒன்று இல்லைங்கிறதை பிரகடனப்படுத்துறது மாதிரி ஆயிடும். கடவுளே இல்லைன்னா பாவம் எதுக்கு இருக்கு? எது ஏன் தீமை நன்மைன்னு இருக்கு? யார் வேணா நம்ம அணுவில் இருந்து தானே வந்தோம், நமக்கு எதுக்கு ஒரு வரையறை? உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படி ஒன்றே கிடையாது. தேவன் என்று ஒருவர் இருக்கிறபடினாலதான் மனிதன் பாவம், பாவி, நன்மை, தீமை இதையெல்லாம் விளக்கப்படுத்துகிறது. கடவுள் என்றே ஒன்று இல்லை என்று சொல்லி இவர்களுடைய கூட்படி சொன்னீங்கன்னா இந்த உலகத்திலே எதுவுமே பாவமாக இருக்காது. மனிதன் எந்த வேணாலும் செய்யலாம், எங்க வேணாலும் போகலாம், எவ்வளவு அட்டூழியங்கள் வேணாலும் செய்ய முடியும். சரிங்களா? எதற்கு நமக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது? எதுக்கு கோர்ட்டு? எதுக்கு ஆட்சியாளர்? நம்ம வாட்டுக்கு சௌரியத்துக்கு வரலாமே, யாரும் நம்மளை ஆள வேண்டியது இல்லை, அவசியம் இல்லை. அப்ப எல்லாவற்றையும் நீங்க வேதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்க கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். சரிங்களா? வேதம் தான் நமக்கு நன்மை தீமை எல்லாம் சொல்லுது. இந்த காரியத்தை நீங்க அறிஞ்சிக்கும் போது, உதாரணமாக இப்ப சொன்ன இந்த 6ஆம் கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகிற பொழுது அங்க நீங்க தேவனுடைய குணாதிசயங்களை நீங்க அந்த பக்கம் இருக்கிற காரியத்தை நீங்க பார்க்கணும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த கடவுள் எப்பொழுதும் பாதுகாக்கிறவராகவும் தம்முடைய மக்களை அவர் எப்பொழுதும் பராமரிக்கிறவராகவும் இருக்கிறார் என்பதை அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறதாக நாம் 6வது கட்டளையை பார்க்க முடியும். நிறைய அதுல படிப்போம், இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப கொலை செய்கிறது அதிகமாகிற பொழுது என்ன பண்றோம்னா ஜனங்கள் இருக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அப்ப பாவம் எது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறதாக இது இருக்கிறது. கடவுளை அறியாதவன் கூட ஒரு தவறை செய்கிற பொழுது ஐயோ பாவம்னு ஏன் சொல்றாங்க, ஐயோ பாவம், இவங்க ரோட்ல அடிபட்டு கிடந்தா பாவம்னு சொல்றாங்க, ஒருத்தன் அடிச்சுக்கிட்டா பாவம்னு சொல்றாங்க. இந்த பாவம் எல்லாம் எப்படி இருக்குது? வேதாகம் சொல்லுது, அவருடைய இருதயத்திலேயே அது இருக்கிறது, நியாயப்பிரமாணம் உண்டு இல்லைன்னு இருக்கிறதுங்கிறத ரோமர்ல நமக்கு சொல்லப்பட்டதே அது நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதெல்லாம் வரும் நாட்கள்ல படிக்கும். அப்ப இந்த 6ஆம் கட்டளையில் கொலை செய்வதை பாவம் என்று கண்டிக்கிறது. அதன் மூலமாக கடவுள் எப்பொழுதும் பாதுகாக்கிறவராகவும் தம்முடைய மக்களை அவர் எப்பொழுதும் பராமரிக்கிறவராகவும் இருக்கிறார் என்கிற தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இதே போலதான் 7வது கட்டளையும் கடவுளின் உண்மைத்தன்மையை விளக்குகிறதாக இருக்கிறது. 7ஆம் கட்டளை என்ன சொல்லுகிறது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கும். அப்போ விபச்சாரம் செய்யாதே என்பது மனிதனின் தன்மையை கட்டுப்படுத்தி அவனை கண்டிக்கும்படியாக மட்டுமல்ல, இந்த பொல்லாத உலகத்தின் தன்மையை வெளிப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. அதாவது இந்த பாவம் நிறைந்த உலகம், ஆதாமின் மூலமாக உலகத்தில் வந்த பாவம், அது எவ்வளவு மோசமான காரியங்களை செய்யும் என்பதெல்லாம் அது நமக்கு காட்டி கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்ப இந்த கட்டளைகளை தூக்கி தூரம் போட்டு விட்டால் பரிசுத்தமாகுதலே நாம் முன்னேறவும் முடியாது, பரிசுத்தமாகுதலை மறந்தே விட வேண்டியதான். ஏன்னா புதிய ஏற்பாட்டுல இதை குறித்துதான் உங்களுக்கு பேசும். அப்போ இந்த 10 கட்டளையானது பரிபூர்ணமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கட்டளையாகவும் கடவுள் தாமே நீக்கப்பட்ட தம்முடைய ஜனங்கள் மத்தியில் ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறதாக இது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? ஒழுக்க சட்டமாகி இந்த 10 கட்டளைகளை தூரம் தள்ளுகிற பொழுதே தேசத்திலே பாவமும் கிறிஸ்துவர்கள் சிலருடைய பெயர் கிறிஸ்தவர்களுடைய காரியங்கள்லாம் இன்றைக்கும் பேப்பர்கள்ல வருகிறத நீங்க பார்க்க முடியும். தவறான காரியங்கள். அதுக்கெல்லாம் காரணம் கட்டளைகளை நிராகரித்தது. எந்த ஒரு மனிதன் இந்த 10 கட்டளைகளை நிராகரிக்கிறதற்கு முயற்சி செய்கிறானோ, இந்த 10 கட்டளைகளை மீறுகிறதற்கு முயற்சி செய்கிறானோ, அப்பொழுதெல்லாம் அவன் ஒரு பாவத்தில் அகப்பட போகிறான் என்பதை நீங்க அறிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில இதுல இருக்கிற ஒரு காரியத்தை நீங்க மீறதுக்கு, ஒரு காரியத்தை பாலிஷ் பண்றதுக்கு நீங்க நினைக்கிற பொழுதெல்லாம் பயங்கரமான ஏதோ ஒரு அழிவிலே நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கு ஆயத்தம் ஆவீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சரிங்களா? இந்த உலகம் நம்மளை பாவம் செய்ய எப்பொழுதுமே இழுக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. எந்த கட்டளையும் நீங்க மீறுகிற பொழுதும் உங்களுடைய நினைவுல வர வேண்டியது, நான் ஏதோ ஒரு காரியத்துக்குள் போகிறேன், பாவத்துல நான் பிடிபட போகிறேன், இன்னும் சற்று நேரத்துல நான் பிடிபடுவேங்கிறத நினைவுல வச்சிருக்கேன். அப்ப அதை மீறுவதற்கு இல்ல, அதுக்கு கீழ்ப்படிவதற்கே ஒரு தேவ பிள்ளைகள் வாஞ்சிக்க வேண்டும், நாட வேண்டியது அவசியமா இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த கட்டளைகள் கடவுளின் குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
இந்த திறவுகோல்ல நம்ம பார்க்கிற முதல் திறவுகோல் 10 கட்டளைகள் கடவுளின் குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப 8வது கட்டளையை பாருங்களேன். 8வது கட்டளை என்ன சொல்லுகிறது? இதெல்லாம் உதாரணமா சொல்லிட்டு வரேன். ஆனா முழுவதும் பார்க்கும்போது நிறைய பார்ப்போம். 8வது கட்டளையானது களவு செய்யாதே என்று சொல்லி சொல்லுகிறது. களவு செய்யாதிருப்பாயாக என்கிற கட்டளையாக இருக்கிறது. இந்த 8ஆம் கட்டளையில களவு செய்யாதே என்கிற கட்டளை தேவனின் உன்னதமான குணமாகிய கொடுக்கும்படியான தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை அது நமக்கு காட்டுகிறது. அவர் காரியங்களை அழிக்கும்படியானவராக இல்லை என்கிற குணாதிசயத்தை காட்டுகிறதாக இருக்குது. அப்போ இந்த கட்டளை பாருங்க, இந்த 8வது கட்டளை நீங்க பாத்தீங்கன்னா, சுயாதீனமாக தம்முடைய மக்கள் அவரை போலவே மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான தன்மை கொண்டிருக்க வேண்டும் என்கிற குணத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. மற்றவங்க கிட்ட இருந்து எப்படி திருடலாம் என்று சொல்லி ஒரு பிள்ளை பார்க்க கூடாது. தேவனை போல மற்றவருக்கு எப்படி நாம் கொடுக்க முடியும் என்று சொல்லிதான் நாம பார்க்கணும். அதுதான் அந்த கட்டளைகள் வெளிப்படுத்துகிறது. யாராயிலும் ஏதாவது கொடுப்பார்களா அப்படின்னு பாக்குறது எங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவாலய முற்றத்துல உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்தாங்களா ஒரு சப்பானி, பேதருவும் யோவானும் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிற பொழுது அங்க பாத்தீங்கன்னா பிச்சை எடுத்து கொண்டிருந்தோம். அவர்களிடத்துல இருந்து ஏதாகிலும் பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டான். நாம் தேவனிடத்தில் மாத்திரம்தான் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டியது இருக்கிறது. மனுஷனை வஞ்சிக்கிறதோ ஏமாத்துகிற காரியங்களோ அவனிடத்தில் புடுங்குகிறதான காரியங்களையோ ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது. வஞ்சனையான காரியமாக அதை செய்யக்கூடாது. கேட்பது என்று சொல்லுகிற பொழுது, இந்த களவு என்று சொல்லுகிற பொழுது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு இந்த மாதிரி எதையுமே பண்ணக்கூடாதுன்னு அப்படி அல்ல. அடுத்தவர்களுடைய காரியங்களை அபகரிக்கிறதை போல வஞ்சிக்கிறதை போன்ற காரியங்களாக இது நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா தேவன் கொடுக்கிறவர். அப்ப அழிக்கும்படியாக அல்ல, பிறரிடமிருந்து எடுத்துக்கொள்ள கூடாது என்கிற தன்மையை காட்டுகிறதாக இந்த கட்டளை இருக்கிறது. பிறரிடத்துல இருந்து எதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. எடுத்துக்கொள்ளுகிறதுங்கும் போது பாருங்களேன், இந்த 8வது கட்டளையானது களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகிற பொழுது சரீர பிரகாரமாக திருடுவதற்கும் மேலான காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. வர நாட்கள்ல படிப்போ இருந்தாலும் 1-2 நான் உங்களுக்கு சொல்றேன். சரீர பிரகாரமாக திருடுவதற்கும் மேலான காரியங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கு. ஏதோ ஒருத்தவங்களுடைய பணத்தை மாத்திரம் நீங்க எடுத்துக்கிறீங்க அல்லது ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி ஏமாத்துறீங்க, அந்த மாதிரியான காரியத்துக்கு மேலான பல காரியங்களை அது உள்ளடக்கினதாக இருக்கிறது. இதுல வருத்தமான காரியம் என்னவென்று சொன்னால், பொருள் பிரகாரமாக திருடாத அநேக கிறிஸ்தவர்கள் சபைகளில் அவர்கள் திருடுகிறவர்களாக இருக்கிறார்கள். சபைகள்ல என்ன திருடுறாங்க? உண்டியில திருடிட்டு போறது அது இல்ல. எதை திருடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் மற்றவர்களின் குணங்களையும் தன்மைகளையும் கெடுத்து விடுகிறவர்களாகவும், மற்றவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆவிக்குரிய சாட்சியையும் ஆவிக்குரிய குணங்களையும் கொடுக்க தவறி விடுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்க செய்கிற எல்லாத்துலயும் ஒரு திருட்டு இருக்கும். சரியான விதத்துல வாழ்க்கை வாழவில்லை என்று சொன்னால் நீங்க சபைகள்ல மற்றவர்களின் குணங்களையும் தன்மைகளையும் கெடுத்து விடுகிறவர்களாக மாறி இருப்பீர்கள். எப்படின்னா, சபைக்கு வர ஒருத்தன் பரிசுத்தவான் நான் கிறிஸ்துவன் சொல்லிக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா, உங்களுடைய ஒழுக்கமான இன்றைக்கு காலையில பார்த்தது போன்ற பிரசங்கியில நீ தேவாலயத்துக்கு வரும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூடர் பலியிடுகிறதை போல பலியிடாதே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உங்களை காண்கிறவர்கள் அப்படித்தான் கத்துக்கொள்ளுவாங்க. புதிதாய் வருகிறவர்கள் அப்படித்தான் கத்துக்குவாங்க. அப்போ நீங்க அவர்களுடைய குணங்களையும் தன்மைகளையும் கெடுத்து விடுகிறவர்களாக மாறி விடுவீர்கள். இதுதான் கிறிஸ்துவம், இதுதான் இப்படித்தான் இருக்கணுமாட்டிருக்குது அப்படின்னு கத்து கொடுத்து விடுவீர்கள். அப்ப நீங்க என்ன செய்யறீங்க? இந்த 8ஆம் கட்டளையை மீறுகிறவர்களாக மாறி போவீர்கள். தேவனுடைய கோபத்தை சுமக்கிறவர்களாக தள்ளப்படுவீங்க. தேவனுடைய பார்வையில பாவம். அது நம்ம செய்யக்கூடாது. அதனாலதான் ஆலயத்துக்கு வரும்போது கவனமா வர வேண்டியது இருக்கு. ஒழுக்கமா இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கையை காட்டணும், அப்படி இருக்கணும். அப்ப 10 கட்டளைகள் எவ்விதம் கடவுளின் குணாதிசயங்களை காட்டுகிறது என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும். சரி, இந்த 10 கட்டளை ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். 10 கட்டளைகள் எப்படி கடவுளின் குணாதிசயத்தை காட்டுகிறது என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும் என்று சொல்லி பார்த்தா,
ஒரு வசனங்களை நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதுல 2ஆம் வசனம் பாருங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டு, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சில கட்டளைகளை அங்க கொடுக்கறத நீங்க பார்க்க முடியும். இப்ப இங்க சொல்லுகிற பொழுது கர்த்தர் இந்த கட்டளைகளை மோசேயிடம் கொடுக்கிற பொழுது, உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லுகிற கட்டளையோடு கூட அதை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம இப்ப வாசிக்கிறோம். ஆண்டவர் கட்டளைகளை கொடுக்கிற பொழுதே சொல்றார், நான் பரிசுத்தர். அது பூரணமாக கொடுக்கப்படுகிற பூர்ணமான குணாதிசயத்தை வெளிப்படுது. ஆகையால் நீயும் அதுக்கேற்ற பரிசுத்தரா இருங்கள், நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லி சொல்றார். என்ன முயற்சித்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துல வளர வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப 10 கட்டளைகள் கடவுளின் குணாதிசயத்தை காட்டுகிறது என்று சொல்லி நாம் உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்று சொன்னா அதைத்தான் மோசேட்டு சொல்லும்போது சொல்றாரு பாரு, உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி சொல்றார். நீங்க 3வது வசனங்களை எல்லாம் அப்படியே அதுல வாசிச்சு பாருங்க. கட்டளைகள்ல சில கட்டளைகள்லாம் அங்க கொடுக்கறத பார்க்க முடியும். உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாளை ஆசரிக்கவும் கடவீர்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஓய்வு நாளை குறித்து பேசுறாரு. 5ஆம் கட்டளை தகப்பனும் தாய்க்கும் கீழ்ப்படிந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி சொல்றார். அப்ப 10 கட்டளைகள் கடவுளினுடைய குணாதிசயத்தை காட்டுகிறது, அது பரிபூர்ணமாக காட்டுகிறது என்று நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த காரியத்தை குறித்து பவுலும் கூட சொல்லுகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. அதே 14ஆம் வசனம் சொல்லுது, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாமிசத்துக்குரியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, இது மனிதன் கடைபிடிக்க வேண்டியது என்று சொல்லியும் புதிய ஏற்பாடு நிருபங்கள் நமக்கு தெளிவாக காட்டி கொடுக்கிறதாக இருக்கிறது. பாவத்தை குறித்து பேசுகிற பொழுது நியாயப்பிரமாணத்தை நமக்கு காட்டுகிற பவுல் அங்க தெளிவாக காரியத்தை சொல்றார். நான் கைவிடப்பட்டவனாக இருக்கிறேன் என்கிறதையெல்லாம் பேசுகிறார். ஆனா நியாயப்பிரமாணத்தை சொல்லுகிற பொழுது அவர் தெளிவாக சொல்லுகிறார், அது ஆவிக்குரியதா இருக்கு. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு இருக்கிறேன், ஆதாமினுடைய பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டிருக்கிறேன், அது பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். இப்ப நாம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த 10 கட்டளையின் ஒழுக்க ரீதியான போதனைகள் கடவுளின் அற்புதமான தெய்வீக தன்மைகள் மற்றும் குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இப்படியாக இந்த முதல் திறவுகோலை பார்க்கிறோம். நீங்க இந்த திறவுகோலை சரியான விதத்துல பிடித்து கொண்டால் மாத்திரமே கட்டளைகளை, அது ஒரு திறவுகோல் என்று சொன்னா ஒரு கீ, சாவி மாதிரி, அதை போட்டுதான் நம்ம 10 கட்டளைகளை திறப்போம். அப்ப அதை திறக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்க முதல்ல தெரிஞ்சா நல்ல சிந்தனையோடு கூட அந்த 10 கட்டளைகளை படிக்கிற பொழுது கற்றுக்கொள்வீங்க. அப்ப 10 கட்டளை கடவுளின் குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறது என்று சொல்லி முதலாவது திறவுகோல்ல நாம் பார்க்கிறோம். அடுத்து நம்ம 2வதாக பார்க்கிற காரியம் என்று சொன்னால், 10 கட்டளைகள் இன்றைக்கும் முழு அதிகாரத்துக்கும் உரிமைகளாக இருக்கின்றன என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த 2வது திறவுகோல் கடவுளுடைய கட்டளைகள் ஆராதனைக்கும் பரிசுத்த வாழ்வுக்கும் உரிய சத்தியங்களை வெளிப்படுத்துகிறதாக இருக்கின்றது என்று சொல்லி நமக்கு காட்டுகிறது. அது எல்லா காலத்துக்கும் உரியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த 2வது திறவுகோல் 1வது திறவுகோலின் தொடர்ச்சியாக வருகிறதாக இருக்கிறது. ஒண்ணு கனெக்ட் பண்ணி பார்க்கும். அப்போ இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், கட்டளையானது, இந்த 10 கட்டளையானது
கடவுளின் மாற்றப்படாத குணாதிசயங்களை காட்டுகிறதாக இருக்கிறது. அது மாறுகிறதல்ல. அப்ப சிலருடைய கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஒழுக்க சட்டம், சடங்காச்சார சட்டம், நாட்டு சட்டம் என்று சொல்லி நாம் பார்த்தோமே. 3 விதங்கள்ல பார்த்தோம். அது பல இடங்களிலே நியாயப்பிரமாணம் என்று சொல்லியே அழைக்கப்பட்டிருக்கிறது. 3ஐயும் ஒரு இடத்துல அழைக்கப்படுகிறது. சிலது 10 கட்டளைக்கு மாத்திரம் நியாயப்பிரமாணம் என்று பல பகுதிகளில் அழைக்கப்படுகிறது எல்லாம் பார்க்கணும். இப்போ அநேக மக்கள் கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், கடவுளின் ஒழுக்க ரீதியான கட்டளைகளை ஏன் சடங்காச்சார கட்டளைகள் மற்றும் நாட்டு சட்டத்துக்குரிய கட்டளைகளிலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. அதை ஏன் பிரிச்சுட்டாங்க? இது மட்டும் இருக்குது, அது இன்னைக்கு நடக்காதுன்னு சொல்றீங்களே. இப்ப நான் சடங்காச்சார சட்டம் சொல்லும் போது நான் ஏற்கனவே இதை ஆரம்பத்துல விளக்கிட்டேன். திருப்ப அதை விளக்கி சொல்ல முடியாது. சொன்னாலும் அப்புறம் டைம் ஓடிட்டு. நாட்டு சட்டம், சடங்காச்சார சட்டம், ஒழுக்க சட்டம் தான் 10 கட்டளை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? சடங்காச்சார சட்டங்களாக பலி முறைகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே போல நாட்டு சட்டமாக சில கட்டளைகளை இஸ்ரவேலருக்கு மாத்திரம் கொடுத்திருந்தார். இப்படி 3 பகுதிகளா பார்க்கணும். இப்ப அநேகர் கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், கடவுளின் இந்த ஒழுக்க ரீதியான கட்டளைகள், அதாவது 10 கட்டளைகளை ஏன் சடங்காச்சாரம் மற்றும் நாட்டுக்குரிய சட்டங்களிலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லி கேள்வி கேட்பாங்க. அதே போல 10 கட்டளைகள் அதிகாரம் உள்ளதாக இருக்கும் பொழுது ஏன் சடங்காச்சார கட்டளைகள் மற்றும் நாட்டுக்குரிய கட்டளைகள் நீக்க வேண்டும்? அது மட்டும் அதிகாரம் உடையதா இருக்கு, இது மட்டும் அதிகாரம் உடையதா இல்ல அப்படின்னு சொல்லி அதிபுத்திசாலிகளை போன்ற கேள்விகளை எல்லாம் பலர் எழுப்புகிறவர்களாக இருப்பாங்க. சரி, இதை மட்டும் நீங்க இல்லைன்னு சொல்றீங்க, அது மட்டும் இருக்குதுன்னு சொல்றீங்க ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பார்க்க முடியும். டிஸ்பென்சேஷனலிச போதனை விசுவாசிக்கூடியவங்களாம் இது மாதிரியான சில கருத்துக்களை கொண்டவர்களாக இருப்பாங்க. அப்ப இதை பற்றின சில அறிவுகளும் நமக்கு தேவையாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த கேள்விக்கான பதிலை நாம் புதிய ஏற்பாட்டிலிருந்தே அறிந்து கொள்ள முடியும். இந்த கேள்விக்கு பதிலை நம்ம எங்க அறிஞ்சுக்கலாம்னா புதிய ஏற்பாட்டிலிருந்தே அறிஞ்சுக்கலாம். 10 கட்டளைகள் கிறிஸ்துவின் போதனைகளையும் அப்போஸ்தலருடைய போதனைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். அதே போல இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் பேசிக்கொண்டு வருகிறதை நீங்க பாக்குறீங்க. அப்ப புதிய ஏற்பாட்டிலிருந்தே நாம் அவைகளை சரியான விதத்துல அறிந்து கொள்ள முடியும். அப்ப பலி செலுத்துதலை குறித்து அவர்கள் பேசவில்லை. பாருங்க, அதை குறிச்சு நம்ம படிக்க. ஏன்னா அது கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறிற்று. அங்க கொடுக்கப்பட்டது கிறிஸ்துவின் நிழலாக இருந்தது, அது நிறைவேறிச்சு. ஆனா 10 கட்டளைகள் என்றைக்கும் உரியதாக இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்ப்போம். அப்ப நம்ம சடங்காச்சார கட்டளை, நாட்டுக்கு கட்டளைகள் இதெல்லாம் ஏன் நீக்கப்பட்டுருச்சு? ஒழுக்க சட்டமாகி 10 கட்டளை மாத்திரம் ஏன் இருக்குதுன்னு சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதை நாம் புதிய ஏற்பாட்டிலிருந்தே அறிந்து கொள்கிறோம். அதைத்தான் பார்க்கிறோம். 10 கட்டளைகள் கிறிஸ்துவின் போதனைகள்ல இடம்பெற்று இருக்கிறது, அப்போஸ்தலருடைய போதனைகள்ல இடம்பெற்று இருக்கிறதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். நீ வருகிற நாட்கள்ல அதை பார்ப்போம். சிலர் இன்னும் ஒரு கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஓய்வு நாளை குறித்த கட்டளையை 10 கட்டளையிலிருந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. மிச்சதெல்லாம் கூட ஓகே, ஓய்வு நாள் நம்ம இது பண்ண வேண்டியது இல்லை அப்படின்ற காரியத்தை சொல்லுவாங்க. ஆனா அது தவறு என்பதை நம்ம கடந்த வாரங்கள்ல ஓய்வு நாளை பற்றி போதனைகள்ல நம்ம தொடர்ச்சியா ஒரு 4-5 பகுதிகளாக அதை நாம் அறிந்து கொண்டோம். ஓய்வு நாளை ஏன் தவிர்க்க கூடாது, அது தப்பு. அதாவது ஓய்வு நாள் 10 கட்டளையில இருந்து ஒரு கட்டளை உருவக்கூடாது. ஆனா சிலருடைய எண்ணப்போக்கு அதை குறித்துதான் நம்ம ஓய்வு நாள் போதனை பற்றி ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை குறித்து நம்ம 5 செய்திகளாக நம்ம கடந்த நாட்கள்லயே ஒரு லாங்கா பார்த்துட்டோம். பெருசா அப்படியே பார்த்தோம் நம்ம நிறைய. அது படைப்பிலேயே இருக்கிறது என்று சொல்லியும், அது இடைச்சொற்களாக வந்த ஒரு காரியம் அல்ல என்று சொல்லியும் நம்ம கடந்த வாரங்கள்லயே அதை குறித்து பார்த்தோம். இப்படி பலர் பலவிதமான காரணங்களை முன்வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க 10 கட்டளைகளை எப்படியாகலும் தள்ளிவிடுவதற்கு பாக்குறாங்க. 10 கட்டளைகளை தள்ளிவிட்டதனுடைய நோக்கம்தான் நீங்க அர்ப்பணித்தல், சரணடைகிறது. எங்கேயாவது கூட்டிக் கொண்டு போய் ஒரு மலை மேல உட்கார வச்சு அங்க ஒரு 20 பேர் 30 பேர் உட்கார்ந்து அமைதியான ஒரு முறையில கர்த்தரை தேடலாம்
அப்படிங்கிற எண்ணப்போக்குகளுக்கெல்லாம் காரணம் இந்த 10 கட்டளைகளை நிராகரிப்பதினால் உருவாகிறது மாத்திரம்தான். சரிங்களா? உங்களை எங்க கொண்டு போய் வைத்தாலும் கொல்லாத குணங்கள் உடனடியாக வெளிப்படும். சரிங்களா? கொண்டு போய் ஒரு 4 நாள் உலகத்தையே காட்டாம அப்படியே மறைமுகமா வச்சிருந்தா, வெளியில விடாம வச்சிருந்தா நீங்க பரிசுத்தம் ஆயிடுவீங்கலாம் கிடையாது. பரிசுத்தமாக மாட்டான். மறுபடியும் ரிட்டர்ன் வந்தோடனே பாவம் தான் செய்வான். உங்களுக்கு புரியுதுங்களா? நல்லா ஒரு 10 பாட்டு பாடி துதிக்க வச்சு ஒரு இந்த கேம்பஸ் குரூப் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா எல்லாம் பஸ் எடுத்துக்கிட்டு எல்லாம் வாலி பிள்ளைகளை ஏத்திக்கிட்டு வருடத்திற்கு ஒரு மாதமா இல்ல 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரிலாம் போய் கேம்ப் போயிட்டு ஒரு கூட்டங்களை நடத்துவாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ஆலோசனை, ஆராதனை, இப்படி பலது நடத்துவாங்க. இது எல்லா சபைகள்லயும் இன்றைக்கு பலது நடத்துறாங்க. நல்ல விதங்கள்ல கூட்டங்கள் நடத்துகிறது வேற. இப்ப குடும்ப ஆராதனை இந்த மாதிரி நடத்துகிறது வேற. அதெல்லாம் நல்லதுதான். ஆனா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அர்ப்பணித்தல். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களை கூட பலர் அதை அறிந்திருப்பீங்க. 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா நியூ இயர் டைம்ல தீர்மானம் எடு, அர்ப்பணி அர்ப்பணி அர்ப்பணின்னு சொல்லு, டைம் முடிய போகுது, அர்ப்பணி அர்ப்பணின்னு சொல்றாங்களா. அது எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஒரு சரணடைதல். நான் இப்ப சரணடைஞ்சிட்டேன், உடனே எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்னை ஆண்டவர் நல்லா பரிசுத்தமா வச்சிருவாரு, அதுதான் என்னை அப்படியே காப்பாத்திட்டாரு, நான் சொன்ன உடனே அப்படின்ற அந்த விதமான போக்கு உங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீங்கள் செய்ய தவறுகிறீர்கள் என்பதை நீங்க உணர்ந்துக்குங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தமாகுதல்ல கடமைகளையும் பொறுப்புகளையும் அவன் நிராகரிக்கிறான். இப்ப 10 கட்டளைகளை நிராகரிக்கிறான். அவன் தான் போய் என்ன பண்றான், வெறுமனே சரணடைகிறேன் சரணடைகிறேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அதுதான் அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றதுக்கான அர்ப்பணிக்கிறதுனுடைய காரியமே என்ன தெரியுங்களா, நீங்க 10 கட்டளைக்கு கீழ்படுகிறது தான். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்களுடைய வார்த்தைக்கு என்னை கீழ்ப்படியும்படி எனக்கு உதவு செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வெறுமனே அர்ப்பணிக்கிற அன்பு சும்மா வாயில சொல்லி போட்டு மறுபடியும் பாவங்களை செய்கிறது, அதெல்லாம் இந்த விதமான போதனைகள் மூலமாக வந்ததுதான். அப்ப வெறுமனே அர்ப்பணிக்கிறேன் அடிபணிக்கிறேன் அடிபணிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு எப்படி வாழ போறீங்க, எதை வச்சு வாழுவீங்க, எந்த காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும், உங்களுடைய பாவங்களை எப்படி உங்களுக்கு சுட்டி காட்டும். 10 கட்டளைகளை நிராகரிச்சிட்டீங்கன்னா நீங்க எதை பிடித்து கொண்டு பாப்பீங்க. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு 2-3 கட்டளைகள்ல லைட்டா சொன்னதையும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது எதையெல்லாம் காட்டுகிறது, என்னெல்லாம் காட்டுகிறது. களவு செய்யாதிருப்பாயாங்கிற பொழுது அது நாம் திருடுகிறவர்களாக, நாம் என்னன்னா வெளிப்பிரகாரமான காரியங்களை தான் பாக்குறீங்க. நீங்க கொலை செய்யாதிருப்பாயான்னா நீங்க வெளிப்பிரகாரமா தான் பாக்குறீங்க. ஆனா நீங்க அதை அப்படியே புதிய ஏற்பாடு அதுக்கு கொடுக்குற வியாக்கியானங்களை எல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. கொலை பாதக செயல்னு சொல்லும். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம மற்றவர்களை பகைக்கிறது ஒரு கொலை பாதக செயல் எல்லாம் சொல்லி அது காட்டும். சரிங்களா? வெறுமனே மக்கள் பாக்குறாங்க, புரியுதுங்களா? வெறும் 10 கட்டளை இப்படியே படிச்சிடுறாங்க. என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிற பொழுது உடனே அப்பா ஆமா நான் எந்த தேவர்களையும் வணங்குறது இல்லை, நான் உண்மையா அந்த கட்டளையை கடைபிடிக்கிறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. இல்ல, அது தப்பு. பொருளாசை என்கிற விக்கிரகம் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. நீங்க பொருள் மேல் அதிகமாக ஆசை வைக்கிற பொழுது, ஆண்டவரை விட்டு உங்க குடும்பத்தின் மேல நீங்க ஆசை வைக்கிற பொழுதே நீங்க அவர்களை விக்கிரகமாக மாற்றுகிறீர்கள். தேவனுக்கு மேலாக எவன் ஒருவன் எதின் மேல் ஆசை வைக்கிறானோ அது எல்லாமே விக்கிரமாக மாறிவிடும். ஏதோ ஒரு வடிக்கப்பட்ட சிலைக்கு முன்பதாக போய் நீங்க விழுந்தீங்கன்னா தான் அது விக்கிரக ஆராதனை என்று கிடையாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் தகப்பனையாவது தாயாவது சகோதரனாவது சகோதரியாவது மனைவியாவது, இதெல்லாம் என்னத்தை காட்டுகிறதுன்னா அவங்களையெல்லாம் நாம் நேசிக்க கூடாது என்று அல்ல, எனக்கு மேலாக அவர்களை நீ வைத்து விடாதே என்று சொல்லி சொல்றாரு. அப்படி நீ வைக்கிற பொழுது அது விக்கிரகமாக மாறிவிடும். புரியுதுங்களா? இன்றைக்கு எத்தனையோ பேர் காரணங்களை சொல்லும் போது, ஓய்வு நாள் காரணங்களை சொல்லும், ஆராதனை காரணம் சொல்லும், இதைத்தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, இதாகி போச்சுங்க, ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு, அப்படி இப்படின்னு தான் காரணம் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு பாருங்க என்னென்ன காரணம் சொல்றாங்க. வெளியே போறதுக்கு காரணம் சொல்லும் போது நல்லா உள்ள வாங்கிக்கிங்க. நீங்க எப்பொழுதெல்லாம் இந்த கட்டளை மீறதுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அப்பொழுதே நீங்க பாவத்திற்குள் கால் எடுத்து வைக்கிறீர்கள். அடுத்த நிமிஷம் நீங்க உங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறத தெரியாது. அதுக்கப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நடந்ததுக்கு அப்புறம் அது மோசமா தான் இருக்கும். சரி, ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். இந்த கட்டளை ஏன் அவ்வளோ இன்றைக்கும் உரியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம்.
அதாவது சடங்காச்சார கட்டளைகளும் நாட்டு சட்டங்களை பார்க்கிலும் இந்த ஒழுக்க சட்டங்கள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். உபாகமம் எடுத்துக்கோங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்னியிலும் மேகத்திலும் காரிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லோரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகளை 2 கற்பலகைகள் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்னியிலும் மேகத்திலும் காரிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லோரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகள் 2 கற்பலைகள் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மித்த காரியங்கள், அந்த நாட்டு சட்டங்களை எல்லாம், சடங்காச்சார சட்டங்களை எல்லாம் இப்படி கொடுத்ததாக நீங்க பார்க்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் எப்படி பலி செலுத்தணும்னு இப்படி மகா சத்தத்தோடு சொன்னாரா? பாக்குறீங்களே, குஷ்டரோகிகளை குறித்து சொல்லப்படுகிறதே லேவியராகமத்துல, அவன் குஷ்டரோகி ஆனால் அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் பல கட்டளைகளை நீங்க பாக்குறீங்களே. அந்த கட்டளைகள் எல்லாம் இப்படி அக்கினியாக மேகத்திலிருந்து அவர் பேசினாரா? எல்லா ஜனங்களும் கேட்கும்படியாக மகா சத்தத்துடனே அவர் பேசினாரா என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா இந்த கட்டளை என்றென்றைக்கும் உரியதாக இருக்க வேண்டியதாக இருக்கிறபடினாலே அது முழு அதிகாரத்தோடு கூட அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனங்களை கூட வாசிக்கலாம். யாத்திரையாகும் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்துட்டுங்க. சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஒழுக்க சட்டமாகி இந்த 10 கட்டளைகள் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சடங்காச்சார கட்டளைகளோ அல்லது நாட்டு சட்டங்களோ இப்படியாக அல்ல. இந்த 10 கட்டளைகள் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை இந்த வசனங்களை எல்லாம் நாம் படிக்கிற பொழுது அறிந்து கொள்ளலாம். அது 2 பலகைகள்ல எழுதப்பட்டு மோசேயினிடத்தில் கொடுக்கப்பட்டது. அது என்றென்றைக்கும் உரிய கட்டளைகளாக எழுத்திலே வடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒன்றாக நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த கட்டளைகள் இல்லையா என்று சொல்லி கேட்டால் இருந்தது. ஆனால் எழுத்து வடிவில நமக்கு பொறிக்கப்பட்டு கொடுக்கப்படாவிட்டாலும் அது இருந்தது என்று சொல்லி வேதத்தை நாம் முழுமையாக வாசிக்கிற பொழுது அறிஞ்சுக்கலாம். ஏனென்று சொன்னால் அதுதான் பாவம் எது நீதி எது என்கிறதையே நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு அந்த 10 கட்டளைகள் முழு அதிகாரத்துக்கும் உரியவைகளாக இருக்கின்றன என்று சொல்லுகிற பொழுது சிலர் ஏன் இதுல இருந்தெல்லாம் இந்த சட்டங்களை நீக்கிட்டீங்க, இந்த சட்டங்களை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதை நீங்க தெளிவா அதுல இருந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுதான் இந்த காரியத்தை சொல்றோம். அப்போ இது என்றென்றைக்கும் உரிய விதமாக தேவனால் பயங்கரமான விதத்துல கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் விசேஷ விதமாக தம்முடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறார். பொதுவாக கர்த்தர் தம் வார்த்தையை தீர்க்கதரிசிகள் மற்றும் அப்போஸ்தலர் மூலமாக தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்துல பாக்குறோம். பாருங்களேன், பல காரியங்கள் இப்ப பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளின் மூலமாக பேசி அவர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், ஜனங்களுக்கு பேசி இருக்கிறார். அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலர்களை கொண்டு அவர்கள் மூலமாக தேவ ஆவியின் மூலமாக அவங்க ஏவப்பட்டு நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லிலாம் பாக்குறோம். சரிங்களா? ஆனா இங்கு பார்க்கிற பொழுது கர்த்தர் பரத்திலிருந்து தம் சத்தத்தை வெளிப்படுத்தி தம்முடைய சொந்த விரலினால் எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. அது எவ்வளவு முக்கியமான காரியம் பாருங்க. அவர்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு புத்தகங்களாக தீர்க்கதரிசிகளை கொண்டு எழுதினதா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்களை கொண்டு எழுதப்பட்டதா இருக்கட்டும், அதையெல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அவர்கள் எழுதினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா 10 கட்டளைகள் கர்த்தர் பரத்திலிருந்து மகா சத்தத்தோடு பேசினார் என்று சொல்லி நீங்க பாக்குறீங்க. தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய பூரணமான குணாதிசயத்தை அது காட்டுகிறதாக கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சொந்த விரலினாலே எழுதினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டளையாக அது இருக்கிறது. அது நிராகரிக்கக்கூடிய சட்டங்களாக அது இல்லை என்பதை நாம் அறிஞ்சிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இவ்விதமாக கர்த்தர் நேரடியாக கொடுத்திருக்கும் இந்த 10 கட்டளைகள் மேலானதாக தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த சடங்காச்சார சட்டத்துக்கும் நாட்டு சட்டத்துக்கும் மேலானதாக தனித்துவம் வாய்ந்ததாக இந்த
கட்டளைகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப கர்த்தர் இந்த கட்டளைகளோடு கூட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சடங்காச்சார கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த இரண்டாவது விதமான கட்டளைகளானது சில நோக்கங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அதாவது சடங்காச்சார சட்டங்கள், நாட்டு சட்டங்கள். அது முதல் தரமான சட்டமாக நாம் 10 கட்டளைகளை பார்க்கிறோம், ஒழுக்க சட்டங்களாக. அதுக்கு கீழே இரண்டாவதானதாக சடங்காச்சார சட்டமும் நாட்டு சட்டமும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். என்ன நோக்கங்களுக்காக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு 3 காரியத்தை பார்த்து நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். பாருங்க. 1, ஜனங்கள் கடவுளின் பரிசுத்தத்தை அறிந்து கொள்ளவும் அவரை கிட்டி சேரும்படியாக இடைப்பட்ட விதத்தில் காணப்படும் பலியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஜனங்கள் கடவுளின் பரிசுத்தத்தை அறிந்து கொள்வதற்காக, நீங்க பாக்குறீங்களே, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போக முடியாது. பழைய ஏற்பாட்டு நாட்களை பார்த்தீங்கன்னா அடிச்சிருவாரு பாக்குறோம். அப்ப பலிகளை ஏறெடுக்கிறாங்க. ஒரு இடையில பாக்குறோம் பலியை குறிக்கிறதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஜனங்கள் கடவுளின் பரிசுத்தத்தை அறிந்து கொள்ளவும் அவரை கிட்டி சேரும்படியாக இடைப்பட்ட விதத்தில் காணப்படும் பலியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2வது விதமான காரியத்துல சடங்கு சட்டங்களாக நாம் பார்க்கிறோம், நாட்டு சட்டங்களாக பார்க்கிறோமே அதுல. அப்ப பலி முறைகள் இருந்தது அந்த காலத்துல. அது யாரை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறதுனா கிறிஸ்துவை பற்றி தான் அது சொல்லப்படுகிறது. அது முன்னடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த பலி முறைகள் எல்லாம் சடங்காச்சார சட்டங்களாக கொடுக்கப்பட்ட. ஒரு பாவம் செய்வானால் அவன் இந்த விதமான ஆற்றை, பழுதில்லாத ஆட்டை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். ஏன்னா அவன் நேரடியா வந்து என்ன பண்ண முடியாது, ஆண்டவரை அணுக முடியாது. இப்படி பலி செலுத்த வேண்டும், அதை ஆசாரியன் செலுத்த வேண்டும். அதுக்கப்புறம் அதனுடைய ரத்தங்கள் இப்படியாக தெளிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நீங்க லேவியராகமும் அந்த 5 ஆகமங்களையும் நீங்க வாசிங்க. 4 ஆகமங்களையும் வாசிங்க. யாத்திரை ஆகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் வாசிங்கன்னா பல காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இப்படியெல்லாம் சில சட்டங்கள் இருந்துச்சு. அப்ப இந்த 2வது விதமான கட்டளைகளிலே சில காரியத்துல நாம பார்க்கிற முதல் காரியம், ஜனங்கள் கடவுளின் பரிசுத்தத்தை அறிந்து கொள்ளவும் அவரை கிட்டி சேரும்படியாக இடைப்பட்ட விதத்தில் காணப்படும் பலியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2வது நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து வருமட்டாக தற்காலிகமான ஆராதனை முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப உதாரணத்துக்கு பாருங்களே, எருசலேம் தேவாலயத்தை பாருங்க. அங்க போய் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டவரை ஆராதிக்க முடியும். அங்க மட்டும்தான் தேவ பிரசன்னம் இருக்கும். இப்படிப்பட்ட பல காரியங்கள் பழைய ஏற்பாட்டு நாட்கள் இருந்தது. இன்னும் பல காரியங்கள் இருந்தது சடங்காச்சாரமா. பழைய ஏற்பாட்டு பலிகள் அனைத்துமே இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு முன்னடையாளமாகத்தான் இருக்கிறது. அது வரப்போகிற மேசியாவை காட்டுகிறதாக தான் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப மேசியாவாகி இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் நம் மனிதனுடைய பாவத்துக்காக சிலுவையில ஒரே தரமாக மறிக்கிற பொழுது இதெல்லாம் என்ன பண்றதுங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட காரியங்கள்லாம் எடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப 2வது நம்ம பார்க்கிறது, கிறிஸ்து வரும் வரைக்கும் தற்காலிகமான ஆராதனை முறையாக கொடுக்கப்பட்டதாக இந்த 2வது விதமான கட்டளைகளை பார்க்கிறோம். அதாவது சடங்காச்சார நாட்டு சட்டங்களை எல்லாம் பார்க்கிறோம். 3வது லாஸ்டாக ஒண்ணு பார்க்கிறோம். லாஸ்டா பார்த்து முடிக்கலாம். 3வது, வரப்போகிற மேசியாவின் செயலை காட்டும்படியாக அவைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. இப்ப பாருங்க, ஆசாரியர்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க. ஆசாரியர்கள்லாம் பலி செலுத்துறாங்க. ஆனா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஒரே முறையாக மனிதனுடைய பாவத்துக்காக அவர் பலிகளை செலுத்த போகிறதெல்லாம் பார்க்கிறோம். ஒரு பிரதான ஆசாரியரா இருக்கிறார், தீர்க்கதரிசியாக இருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார்னு சொல்லி கிறிஸ்துவனுடைய பணிகளை குறித்து நாம் கடந்த நாட்கள்லாம் படிச்சிருக்கோம். அப்ப இந்த 3 காரியங்களையும் நாம பார்க்கிறோம். அதாவது 2வதான கட்டளைகளான சடங்காச்சார கட்டளைகளும் நாட்டு சட்டங்களை குறித்த காரியங்கள்ல இந்த 3 காரியம் பார்க்கிறோம். இப்போ 1, ஜனங்கள் கடவுளின் பரிசுத்தத்தை அறிந்து கொள்ளவும் அவரை கிட்டி சேரும்படியாக இடைப்பட்ட விதத்தில் காணப்படும் பலியை குறித்தும் சொல்லப்படுகிறது. 2, கிறிஸ்து வரும் வரைக்கும் தற்காலிகமான ஆராதனை முறையாக கொடுக்கப்பட்டதை நமக்கு காட்டுகிறது. 3வது, வரப்போகிற மேசியாவின் செயலை காட்டும்படியாக அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அனைத்தும் இயேசு கிறிஸ்து வரும் வரை அவர்கள் பின்பற்றும்படியாக கொடுக்கப்பட்டவைகளாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா 10 கட்டளைகள், ஒழுக்க சட்டங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது.
இந்த இந்த சட்டங்களை போல 10 சட்டங்கள் இல்லை. அது ஒழுக்க சட்டங்கள் அப்படி அல்ல. 10 கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. சடங்காச்சார கட்டளைகளும் நாட்டு சட்டங்களும் 10 கட்டளைகளுக்கு கீழாகவே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்கு கீழே தான் இருக்குது. 10 கட்டளைகள் தான் முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே 10 கட்டளைகள் முழு அதிகாரத்திற்கும் இன்றைக்கும் முழு அதிகாரத்திற்கும் உரியவையாக இருக்கின்றது என்று சொல்லி இந்த 2வது திறவுகோல்ல நாம் பார்க்கிறோம். இனி வருகிற நாட்களிலே நாம் தொடர்ச்சியாக 3, 4, 5 ஒரே இதுல பார்க்க முடிஞ்சா பார்த்துட்டு அதை தொடர்ந்து நம்ம வருகிற நாட்கள்ல கட்டளைகளை ஒன்றொன்றாக நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு அதுக்கு அனுகிரகம் பாராட்டுவார். சரி, நாம் கண்களை மூடி ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். நம்ம யாவரும் கண்களை மூடுவோம்.